காவிரி பாயும் சோழவள நாட்டில் திருச்செங்காட்டங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் சிறுத்தொண்ட நாயனார். இவரது இயற்பெயர் பரஞ்சோதியார் என்பதாகும். நரசிம்ம பல்லவரிடம் சேனாதிபதியாக பணியாற்றினார். பரஞ்சோதியார் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் மற்றும் போர் செய்வதில் வல்லவராக திகழ்ந்தார். வேதங்கள், வடமொழி நூல்கள் ஆகியவற்றிலும் வல்லவர். அதைப்போல சிவத்தொண்டிலும் அவர் அடியார்க்கு தொண்டு செய்வதிலும் அவருக்கு நிகர் அவரே என்பது போல விளங்கினார். நரசிம்ம பல்லவனின் படையினை சேனாதிபதியாக இருந்து வழிநடத்தி பல வெற்றிகளையும் பெற்றுத்தந்து மன்னனின் மதிப்பினை பெற்றார். வாதாபி நகரத்தின் மேல் படையெடுத்து இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தார். அங்கிருந்து விலை உயர்ந்த பொருட்களையும் செல்வங்களையும், யானை, குதிரை முதலியவற்றையும் கைப்பற்றி தம் மன்னனிடம் சேர்த்தார். மன்னன் இவரது வீரத்தை எண்ணி அதிசயித்து பாராட்டினார். தனது பணியையும் சிறப்பாக புரிந்து தொண்டையும் குறைவில்லாது செய்து வந்தார். சில அமைச்சர்கள் மன்னனிடம் பரஞ்சோதியார் புரிந்து வரும் சிவத்தொண்டு பற்றி கூறினார்கள். மன்னன் மனம் பதறினான். இத்தகைய சிவனடியாரையா நான் போர்க்களத்தில் கொலை செயல் புரிய வைத்து விட்டேன் என்று. உடனே பரஞ்சோதியாரை அழைத்து வாருங்கள் என்று பணித்தான். அவர் வந்ததும் சிவனடியாரை கொலைபாதகம் புரிய வைத்த என் பிழைதனை பொறுக்க வேண்டும் என்று வேண்டினான். மன்னன் இவ்வாறு கூறியதும் பரஞ்சோதியார் மன்னனை வணங்கி, அடியேன் ஏற்றுக்கொண்ட பணி அவ்வாறு இருக்கும்போது இதில் தவறேதும் இல்லை மன்னா என்று பதிலுரைத்தார். அறம் விரும்பும் மன்னன் அதனை செவிமடுக்காது, இதுநாள் வரை நான் அறியாதவாறு நீர் செய்து வந்த சிவத்தொண்டை இனி உமது மனம் மகிழும் வண்ணம் எந்நேரமும் செய்வீராக என்று கூறி அவருக்கு பெருஞ்செல்வமும், நிலம், ஆடு, மாடு இன்னும் எண்ணற்ற பொருட்களை மனமுவந்து அளித்து விடை கொடுத்து அனுப்பினான். மன்னனிடம் விடைபெற்ற பரஞ்சோதியார் தமது ஊரை வந்தடைந்தார். கணபதீஸ்வரத்து இறைவனை வணங்கி தம் தொண்டினை பழுதில்லாமல் செய்து வந்தார். இல்லறமேற்கும் காலம் வந்தது. திருவெண்காட்டு நங்கையாருடன் தனது இல்லறத்தை இனிதே நடத்தி அடியார்களுக்கும் தொண்டு செய்து வந்தார். அடியார்களுக்கு அமுது அளித்து அவர்கள் உண்ட பின் தாம் உண்ணுவதையே வழக்கமாக கொண்டு வாழ்ந்து வந்தார். சிவனடியார்கள் முன் தன்னை சிறியவராக கருதி தொண்டு செய்ததால் அடியார்கள் மத்தியில் சிறுதொண்டர் என அழைக்கப்பட்டார். இனிய இல்லறத்தின் பயனாக அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தார் திருவெண்காட்டு நங்கையார். அக்குழந்தைக்கு சீராளன் என்னும் திருநாமமிட்டு வளர்த்து வந்தார்கள். மைந்தனுக்கு 5 வயது நிரம்பியதும் கல்வி பயில பாடசாலைக்கு அனுப்பி வைத்தனர். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது சிறு தொண்டரது அன்பையும் பக்தியையும் தொண்டின் சிறப்பையும் உலகத்தாருக்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் பைரவ அடியார் வேடந்தாங்கி திருச்செங்காட்டங்குடிக்கு வந்தார். கருஞ்சட்டை அணிந்து இடக்கையில் சூளம் ஏந்தி சிறுதொண்டர் வீட்டின் முன் நின்று, அடியார்களுக்கு அமுதிடும் சிறுதொண்டர் இருக்கிறாரா, அவரை காண வேண்டி வந்துள்ளேன் என்றார். சந்தனத்தாதியார் பைரவ அடியாரை வணங்கி, அடியாரை தேடி வெளியே சென்றிருக்கிறார், அடியார் இல்லத்தினுள் எழுந்தருள வேண்டும் என்றார். அது கேட்டு சுவாமி, மாதர்கள் இருக்கும் இல்லத்தில் நாம் தனியே எழுந்தருள மாட்டோம் என கூற திருவெண்காட்டு நங்கையார், எம்பெருமானே, அடியார்களுக்கு உணவிட அடியாரை தேடித்தான் அவர் சென்றுள்ளார். நீங்கள் இங்கு வந்திருப்பது தெரிந்தால் மிகவும் மகிழ்ச்சி கொள்வார். ஆதலினால் சிறிது பொறுக்க வேண்டும் ஐயா என வேண்டி கேட்டுக்கொண்டார். பெருமானும், சரி அம்மா, நாம் கணபதீஸ்வரத்து ஆத்திமரத்தின் கீழ் இருக்கிறோம். அவர் வந்தவுடன் யாம் வந்த செய்தியை தெரிவிப்பீராக என்று கூறி ஆத்திமரத்தின் கீழ் அமர்ந்தார். அடியார்களை தேடி சென்ற சிறு தொண்டர் எங்கு தேடினும் ஒரு அடியவரை கூட காணவில்லை என்று மனைவிடம் சொல்லி வருந்தினார். மனைவியார் பைரவ அடியார் வந்ததை தன் கணவரிடத்து கூறினார். அதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவராய் வேகமாக ஆத்திமரத்தின் கீழ் அமர்ந்த அண்ணலை காண விரைந்தார். பெருமானை கண்டு அவர் தம் திருவடிகளை பணிந்து நின்றார். பணிந்து நின்ற அடியாரை நோக்கி, பைரவ அடியார், நீர்தான் சிறுதொண்டரோ என வினவினார். அடியேனை அடியார்கள் அவ்வாறு அழைப்பர் ஐயா என பணிந்து கூறினார். பின் அடியேன் செய்த தவத்தால் இன்று உங்களை கண்டேன். சுவாமி, தயை கூர்ந்து அடியேன் வீட்டில் எழுந்தருளி அமுதுண்ணல் வேண்டும் ஐயனே என்றார். அது கேட்ட பைரவர், சிறுதொண்டரே, உம்மை காணும் ஆவலில்தான் யாம் இங்கு வந்தோம். எமக்கு உணவளிக்க உம்மால் இயலாது என்றார். சுவாமி, உங்களுக்கு என்ன உணவு வேண்டுமோ அதை அடியேன் விரைந்து அமுது செய்து படைக்கிறேன் என்று பணிந்தார். பைரவ பெருமானும், எம் அன்புக்குரிய தொண்டரே, நாம் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்போம். அதுவும் பசுவை கொன்றுதான் உண்போம். அந்த நாளும் இன்றுதான். ஆனால் எமக்கு அமுதளிக்க உம்மால் முடியாது ஐயா என்றார். அது கேட்ட பரஞ்சோதியார், சுவாமி, சிவபெருமான் அருளால் அனைத்து செல்வங்களும் ஆணிரைகளும் அடியேனிடத்தில் குறைவில்லாது உள்ளது. உமக்கு அமுதாகும் பசு எதுவென தெரிவித்தால் அடியேன் விரைந்து சென்று சமைத்து காலம் தவறாமல் அமுது படைப்பேன் ஐயனே என்றார். சுவாமியும், அன்பரே, நாம் உண்ணும் பசு நர
மரப்பசு, அதுவும் 5 வயது மிகாமல் இருக்க வேண்டும். அங்கத்தில் ஊனம் எதுவும் இல்லாதிருத்தல் வேண்டும். ஒற்றைக்கு ஒரே பிள்ளையாக தாயார் பிடிக்க தந்தை அறிந்து எந்த பிழையுமின்றி சமைத்த கறியினை மட்டுமே நாம் உண்போம் என கூறிய பைரவரை பணிந்து, சுவாமி, தாங்கள் விரும்பும் அமுது செய்திட எனக்கு அனுமதி தாரும் என்று திருவடியை வணங்கி வீடு வந்தார். கணவர் வருகையை கண்ட நங்கையார், அடியார் விரும்பும் அமுது யாது என வினவினார். சிறுதொண்டர், ஒரே பிள்ளையாய் இருக்க வேண்டும். உடலில் மறு இல்லாத பிள்ளையை தாய் பிடிக்க தந்தை அறிந்து கறி சமைத்தால் திருவமுது செய்விப்பதாக சுவாமி கூறியதை தெரிவித்தார். திருவெண்காட்டு நங்கையாரும், அவ்வாறு அமுது செய்விப்போம். அப்படி 5 வயது பிள்ளையை யாரிடம் பெறுவது என்று கேட்டார். சிறுதொண்டர் மனையாளின் முகம் நோக்கி, எவ்வளவு பொன் பொருள் கொட்டி கொடுத்தாலும் பெற்ற பிள்ளையை யாரும் தரமாட்டார்கள். அப்படியே தந்தாலும் தம் பிள்ளையை தாமே அறியும் பெற்றோர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆகவே நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பாக்கியம் தொண்டு வலுவாது அடியார் பசிதீர நம் மகனை கரியமது செய்விப்போம் என்பதை கேட்ட நங்கையாரும் மனமகிழ்ந்து ஒப்புக்கொண்டார். தம் செல்வனை அழைக்க பாடசாலை சென்றார். சீராளா என்று அழைத்ததும் பாதச்சலங்கை கொஞ்ச அழகாக ஓடி வந்தான் சீராளத்தேவன். மைந்தனை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தார். திருவெண்காட்டு நங்கையார் நீராட்டி தலைவாரி தமது கணவர் கையில் கொடுக்க மைந்தனை வாங்கிய சிறுதொண்டர், அடியாருக்கு அமுதாகும் பிள்ளையை தாம் முத்தம் கொடுக்கலாகாது என்று அறிவதற்கு தயாரானார். யாரும் பார்த்திடக்கூடாத வண்ணம் கோடி பொன் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத தம் செல்வத்தை வாரி அணைத்து மார்பில் தாளாட்டிய தம் மைந்தனை திருவெண்காட்டு நங்கையார் 2 கால்களையும் இருக்க பிடித்து கொண்டார். இதை கண்ட சீராளத்தேவன் தாம் அடியாருக்கு அமுதாவதை எண்ணி மகிழ்வது போல புன்னகை சிந்தினான். பரமனுக்காக எதையும் செய்வோம் என்று கொள்கையுடைய பெரும் தொண்டுகள் புரியும் சிறுதொண்டர் தம் குமாரனின் தலையினை அறிந்தார். வெண்காட்டு நங்கையார் தலையின் மாமிசம் சுவாமிக்கு ஆகாது என்று மற்ற உறுப்புகளை அறிந்து கறி சமைத்து தன் கணவருக்கு தெரிவித்தார். சிறுதொண்டர் விரைந்து சென்று ஆத்தி நிழலில் அமர்ந்திருந்த அம்மையப்பனை வணங்கி, காலதாமதமானதற்கு அடியேனை மன்னிக்க வேண்டும் ஐயா. சுவாமி சொல்லிய வண்ணம் திருவமது தயார் செய்தாகிவிட்டது. அடியேன் இல்லத்தில் திருவமது செய்விக்க தாங்கள் எழுந்தருள வேண்டும் என அழைத்தார். பைரவ கோலம் கொண்ட பெருமானும் சரி என்று தொண்டருடன் புறப்பட்டார். இல்லம் வந்த சுவாமியின் பாதங்களை தூய நீரினால் கழுவினார். சுவாமிக்கு தூபங்காட்டி மனையாளுடன் அடியாரை வணங்கி, தேவரீர் திருவமது செய்ய வேண்டும் என்று பணிந்தார். அடியார் அமர்ந்தார். யாம் கூறியது போல எல்லா பாகங்களும் சமைத்து வந்துவிட்டனவா என்று கேட்கவும், நங்கையார் தலைக்கறி அடியாருக்கு ஆகாது என்று எண்ணி அதை தவிர்த்து விட்டோம் என்றார். யாம் அதையும் விரும்பி உண்போம் என்று பைரவ பெருமான் கூறியதை கேட்ட தொண்டரும் அவர்தம் மனையாளும் செய்வதறியாது திகைத்து நிற்கும் போது, சந்தனத்தாதியார், சுவாமிகள் கேட்டால் என்ன செய்வது என்று அடியேன் தலைக்கறியையும் சமைத்து விட்டேன் அம்மா என்று தலைக்கறியையும் எடுத்து வந்தார். எங்கே திருவமுது செய்வதில் பழுது ஏற்படுமோ என்று கலங்கிய தொண்டரது மனம் மலர்ந்தது. திருவெண்காட்டு நங்கையார் முகமலர்ச்சியோடு தலைக்கறியையும் அடியாருக்கு படைத்தார். உணவருந்த அமர்ந்த பைரவர், நான் தனியாக சாப்பிட இயலாது, யாராவது அடியவர் இருந்தால் கூப்பிடுங்கள் என்றார். நானும் ஒரு அடியவர்தான் என்று சற்றென சிறுதொண்டர் தனக்கும் ஒரு இலையை போடச் சொன்னார். உடனே பைரவர், நாம் தனியாக எப்படி உண்பது? நான் வீட்டிற்குள் வந்தபோது பார்த்த தங்கள் மைந்தனை அழையுங்கள், அவனுடன் நாம் உண்ணலாம் என்றார். சிறுதொண்டர் கதிகலங்கி போனார். பிள்ளைக்கறிதான் சமைத்தேன் என்றால் பைரவர் உண்ணாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று குழப்பத்தில் ஆழ்ந்தார். அதற்குள் பைரவர், நான் இங்கே உணவு உண்ண வந்ததே உங்கள் மைந்தனுடன் உணவு உண்ணத்தான், போய் கூப்பிடுங்கள் என்று கடுமையாக கூறினார். செய்வதறியாமல் சிறு தொண்டரும் அவர் துணைவியாரும் வீட்டு வாசலுக்கு சென்று கண்களில் கண்ணீர் மல்க, சீராளா, அடியவருடன் அமுதுண்ண வருவாய் என்று அழைத்தனர். சிவபெருமான் அருளால் வேத பாடசாலையிலிருந்து வருபவன் போல் வீட்டுக்குள் சிரித்த முகத்துடன் ஓடி வந்த சீராளனை தூக்கி கணவரிடம் கொடுத்தார் மனைவி. இருவரும் மிகவும் மனமு வந்து, இன்று நம் வீட்டில் சிவனடியார் அமுது செய்து அருளுவார் என்று உள்ளே வந்து பார்த்தபோது திகைத்து போனார்கள். பைரவரை காணவில்லை. பரிமாறப்பட்டிருந்த கரியமுதமும் காணாமல் போயிருந்தது. அப்போது பார்வதி தேவியோடும் முருகப்பெருமானோடும் விடைமீது அமர்ந்து சிவபெருமான் அவர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்களை சோதித்து ஏற்றுக்கொள்ளும் எம்பெருமானை தரையில் வீழ்ந்து பணிந்தார்கள் சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்க. ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி.